5.4 second sum. Find the slope of the line which is parallel to y equal to 0.7x minus 1. ஒரு லைன் இருக்குது, அந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இது இன்னொரு லைனு இதுக்கு பேரலாக, இந்த ஈக்குவேஷனுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் தான் இது இல்லையா, y ஈக்குவல் டு 0.7x மைனஸ் 1ங்கிறது இதோட ஈக்குவேஷனு. இதுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குது, அந்த லைனோட ஸ்லோப் என்னான்னு கேட்குறாங்க. இப்போது இது நம்ம இந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, இந்த M1 வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இது வந்து ஒரு ஸ்லோப்பு, ஃபஸ்ட் லைனோட ஸ்லோப்பு M1னா, இதுக்கு பேரலாக இன்னொரு லைன் இருக்குதுன்னா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், இந்த M1க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, பேரலாக இருந்துச்சுன்னா. ஓகேவா. இப்போ நம்ம முதல்ல ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா, 0.7x இந்த ஒய் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய்யு, அப்புறம் -1 ஈக்குவல் டு 0. இது எந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி எழுதினாலே நமக்கு தெரியும் ஸ்லோப் கண்டுபிடிக்குது எப்படின்னு. அதாவது எப்படி அப்படின்னா, M1 ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா. மைனஸ் ஏ என்னது இங்கே, மைனஸ் ஏ மைனஸ் 0.7, பி என்னது -1 இல்லையா, அப்போது -1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 0.7. இது M1 ஈக்குவல் டு 0.7. இப்போ நம்ம இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு பேரலாக இருக்கிற லைனுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ M1 ஈக்குவல் டு 0.7 அப்படின்னா M2 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 0.7 தான் இருக்கும். ஏன், பேரலாக இருக்குது அப்படின்னாலே M1 ஈக்குவல் டு M2 தான். சரியா. அடுத்து இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு ஈக்குவேஷனோட ஸ்லோப் என்னான்னு கேட்குறாங்க, ஒரு லைனோட ஸ்லோப் என்னான்னு கேட்குறாங்க. இப்போது இதோட இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதை எக்ஸ் ஈக்குவல் டு -11 வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு -11 வச்சுங்க. இன்னொரு லைனு இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, அந்த லைனோட ஸ்லோப் என்னான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு, இந்த லைனுக்கு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு, அந்த லைனோட இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனோட ஸ்லோப் என்னான்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 இல்லையா. இந்த ஒரு ரெண்டு லைனும் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னாலே அதோட மல்டிப்ளிகேஷன் எப்படியா இருக்கும், -1 இருக்கும். சரியா, ரெண்டு ஸ்லோப்பும் மல்டிப்ளை பண்ணால் -1 வரணும். ஓகேவா, அதான் அந்த ஸ்லோப்போட ஃபார்முலா அது. ஓகேவா. இப்போ நம்ம இது ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இல்லை, எந்த மாதிரி ஃபார்மெட்டில், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மெட்டில் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இருந்தாலும் நான் அப்படி எழுத முயற்சி பண்ணுறேன். எப்படி எழுதலாம், எக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடும், +11 ஆகிடும் இல்லையா. +11 ஈக்குவல் டு 0. ஒய் இல்லை, ஒய்க்கு ஐம்பது நான் என்ன பண்ண போகிறேன், 0 ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இல்லாத ஒரு பொருளை 0ன்னு எடுத்துக்கிறான் இல்லையா, நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம கோஎஃபிஷியன்ட்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. இந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம், M1 ஈக்குவல் டு -a பை பி. மைனஸ் ஏன்னா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு மைனஸ் இங்கே என்னது 1 டிவைடட் பை, இங்கே பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்னது இருக்குது, பிக்கு பதில் 0 இருக்குது. அப்போது எனிதிங் டிவைடட் பை 0 இல்லையா. அப்போது M1 ஈக்குவல் டு 0. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ரெண்டு லைனும் பர்பண்டிகுலராக இருக்குதுன்னா அந்த ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்லோப்பு இப்படி தான் இருக்கும். M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1ங்கிறது நமக்கு தெரியும், ஏன் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா. அப்போ M1 தெரியும் எனக்கு, 0 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. எனக்கு M2 தான் வேணும். அப்போ 0 நான் கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள், M2 -1 டிவைடட் பை 0. இப்போ பாருங்கள், எனிதிங் டிவைடட் பை 0 என்னவாக இருக்கும், M2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான்.